வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவுல கருஞ்சீரகத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பத்தி பார்க்க போறோம். கருஞ்சீரகத்துல நார் சத்துக்கள், அமினோ அமிலங்கள், இரும்பு சத்து, சோடியம், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதால இது ஆற்றல் மையமாக விளங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கருஞ்சீரகத்துல விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் B12, நியாசின், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு. கருஞ்சீரக எண்ணெயில அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள், விட்டமின்ஸ்கள், மினரல்ஸ்கள் இருக்கு. கருஞ்சீரக எண்ணெயில 17% புரோட்டீனும், 26% கார்போஹைட்ரேட்டும் மற்றும் 57% தாவர எண்ணெய்களும் இருக்கு. இந்த அனைத்து ஊட்டச்சத்துக்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து நமக்கு கருஞ்சீரகம் என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பத்தி தெளிவா விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கருஞ்சீரகத்தை தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய நினைவு திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வெறும் வயிற்றில் நம்ம கருஞ்சீரகத்தை தினசரி சாப்பிட்டு வரும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் சிறந்த விதத்தில் இருக்கும். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவு திறன் குறைவுக்கு இது சரியான தீர்வாக அமையும். கருஞ்சீரகத்தை புதினா இலைகள் சேர்த்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அது பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கு சிறந்த தீர்வாக அமையும் அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. எனவே நினைவு திறனை மேம்படுத்தி கொண்டு எதையுமே எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேடராக சிந்தித்து செயல்படுவதற்கு, மூளை சுறுசுறுப்பாக இயக்கிறதுக்கெல்லாம் நம்ம கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு தடுக்கப்படுகிறது கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளும் போது. டைப் 2 நீரிழிவு நோயாளிகள், அதாவது டைப் 2 சுகர் பேஷன்ஸ் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய ரத்தத்தை, சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைத்திருக்கிறதுக்கு அந்த கருஞ்சீரகம் உதவிகரமாக இருக்கும்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீரிழிவு நோயாளிகள் நல்ல பலனை பெறுவதற்கு பிளாக் டீயோட கருஞ்சீரகத்தை சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது நல்ல பலனை பெறலாம். இதனால ரத்தத்தில் அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோட இருக்கும். நாளடைவில் அந்த சர்க்கரை வியாதியிலிருந்து அவங்க விடுபட்டுடுவாங்க. உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, முன்னாடியே ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் கருஞ்சீரகத்தை நீங்க பயன்படுத்தலாம். இதய பராமரிப்புக்கு கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப நல்லது. கருஞ்சீரக விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்குது. ரத்தத்தில் கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை கட்டுப்படுத்தி இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடிக்கும் போது நல்ல பலனை நம்மளால பெற முடியும். ஸோ இதன் மூலமாக ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்பட்டு பிபி எல்லாம், அதாவது அந்த பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் எல்லாம் கண்ட்ரோல் ஆக இருக்கும். ரத்த நாளங்கள் இதனால இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் அளிக்கும். இதனால இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. நலமோடு நம்ம இருக்கலாம். அதுக்கு நம்ம இதயத்தை பராமரித்துக் கொள்வதற்கு நம்மளுடைய உணவுகளை கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். வீக்கத்தை குறைக்கிறது கருஞ்சீரகம். கருஞ்சீரக விதைகள்ல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பண்புகள் இருக்கிறதால உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. கருஞ்சீரக எண்ணெயை கை, கால், மூட்டுகளை தடவுவதன் மூலமாக நல்ல பலனை நம்மளால பெற முடியும். உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்தில் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதனால வீக்கம் எதுவுமே இருக்கு அப்படின்னா அதை நம்ம கியூர் பண்றதுக்கு கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தலாம். இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது கருஞ்சீரகம், அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர், அதை கண்ட்ரோல் பண்ணுது கருஞ்சீரகம். கருஞ்சீரக எண்ணெய் நமது உடலினுடைய ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறது மட்டும் இல்லாம ரத்த அழுத்தம் மாறுபாடு அந்த ஏற்படாத வண்ணமும் அது பாதுகாத்துக்குது. ஸோ உயர் ரத்த அழுத்தம் கொண்டவர்கள், அந்த ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்களாம் வெதுவெதுப்பான நீர்ல கருஞ்சீரக எண்ணெயை கலந்து குடிக்கும் போது நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால பிபி ப்ராப்ளத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பற்களினுடைய வலிமைக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கு கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் பற்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஈறுகள், ரத்தப்போக்கு உள்ளிட்டவர்களுக்கு சிறந்த தீர்வாக அமையுது. பல்வலிக்கு உடனடி தீர்வாக கருஞ்சீரகம் விளங்குது. வாயு சம்பந்தமான பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடிய பொருட்டு அரை தேக்கரண்டி கருஞ்சீரக எண்ணெயை 1 கப் தயிர்ல கலந்து அதை தினமும் நம்ம 2 முறை ஈறுகளில் தேய்த்து வரும்போது பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த அத்தனை பிரச்சனைகளுமே நமக்கு தீரும். ஈறுகள் வலிமை பெறும், பற்களும் வலிமை பெறும். ஆஸ்துமாவை குணப்படுத்துகிறது கருஞ்சீரகம். இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்தோம் அப்படின்னா தூசு சார்ந்த பிரச்சனைகள், அதீத மாசு காரணமாக நமக்கு ஆஸ்துமா பிரச்சனை, பிற சுவாசம் சம்பந்தமான தொடர்புகள்லாம் நமக்கு ஏற்படுது. ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கருஞ்சீரக மருத்துவம் இனிய வரப்பிரசாதமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெதுவெதுப்பான நீர்ல கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து குடித்து வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு முறை நமக்கு அந்த ஆஸ்துமா பிரச்சனையை சரி செஞ்சிடும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் நமது உடலினுடைய மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரித்து நாம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், வெதுவெதுப்பான நீர்ல கருஞ்சீரகத்தை கலந்து குடிச்சிட்டு வரும்போது உடல் எடை குறைக்கிறதுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இப்போ இந்த கருஞ்சீரகத்தை நம்ம நீர்ல கலந்து குடிக்கும் போது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள்லாம் அகற்றப்படும். அந்த அகற்றப்பட்ட கொழுப்புகள் நமக்கு உடல்ல சத்துக்களாக மாற்றப்பட்டு, ஆற்றலாக மாற்றப்பட்டு
நமக்கு வந்து அது எனர்ஜியை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி முறைகளில் தேவையில்லாத கொழுப்புகளை குறைத்துக் கொண்டு நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை விரைவாக எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைத்துக் கொள்வதற்கு கருஞ்சீரக விதைகளை எடுத்துக்கலாம். தோல் மற்றும் முடி பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறது கருஞ்சீரக விதைகள். சருமம் மற்றும் முடிகளினுடைய பராமரிப்புக்கு கருஞ்சீரகம் முக்கிய பங்காற்றுது. நல்ல பளபளப்பான சருமத்திற்கு கருஞ்சீரக எண்ணெயை எலுமிச்சை ஜூஸ்ல கலந்து முகத்தில் தடவிட்டு வரணும். கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முடியினுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்துவதோடு மட்டும் இல்லாம முடி உததலையும் நமக்கு வந்து கட்டுப்படுத்துது. இதனால தோல் மற்றும் முடிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாவதற்கு நம்ம கருஞ்சீரக விதைகளை வந்து பயன்படுத்தலாம். அப்போ நமக்கு முடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். தோல் சார்ந்த எந்த பிரச்சனைகளுமே நமக்கு இருக்காது. மின்னக்கூடிய மிருதுவான பளபளப்பான சருமம் வந்து நமக்கு கிடைக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் இருக்கும். சிறுநீரகத்தை பராமரிக்கிறது கருஞ்சீரக விதைகள். நீரிழிவு காரணமாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை களைவதற்கு கருஞ்சீரகம் வந்து பெரிதும் துணை புரிகிறது. இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாம கிரியாட்டினின் சீரம் அளவை அதிகப்படுத்துகிறது. ரத்தத்தில் யூரியாவினுடைய அளவை கட்டுப்படுத்துது. சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள் மற்றும் சிறுநீரக பாதிப்புகளுக்கு இது தீர்வளிக்குது. அதனால நமக்கு ரத்தத்தில் அது குறிப்பாக வந்து சிறுநீரகத்தில் நமக்கு எந்த விதமான கற்களும் வந்து தோன்றாது. கற்கள் தோன்றிருந்தால் அதை கரைத்து வந்து நமக்கு வெளியேற்றிக்கலாம். குறிப்பாக சிறுநீரகத்திலும் தொற்றுகள் எதுவுமே ஏற்படாது. ஆரோக்கியமான கழிவு நீக்க மண்டலத்தை பெறுவதற்கு நம்ம கழிவு நீக்க வேலைகளை சிறப்பாக செய்யறதுக்கெல்லாம் கருஞ்சீரக விதைகள் ஹெல்ப் பண்ணும். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை பெறுவதற்கு கருஞ்சீரக விதைகளை எடுத்துக்கலாம். கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுது. மார்பக புற்றுநோய், செர்விக்கல் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய், பான்கிரியாட்டிக் புற்றுநோய் உள்ளிட்டவைகளுக்கு சிறந்த தீர்வு வந்து இந்த கருஞ்சீரக விதைகள் நமக்கு அளிக்குது. எனவே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட செஞ்சு புற்றுநோய் செல்கள் பரவாமல் தடுக்கிறதுக்கு கருஞ்சீரக விதைகள் உதவிகரமாக இருக்கும். தலைவலிக்கு தீர்வளிக்கிறது கருஞ்சீரக விதைகள். இன்றைய இளைய தலைமுறையினர் தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடிய நிலையில இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நிறைய நவீன மருத்துவ முறைகளை காட்டிலும் இயற்கை மருத்துவம் வந்து அவங்களுக்கு சிறந்த பலனை அளித்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதனால தலைவலியால் அவதிப்பட்டு இருக்கிறவங்க வந்து கருஞ்சீரக எண்ணெயை முன் தலையில கொஞ்சம் தடவி வரும்போது கடுமையான தலைவலி உள்ளிட்ட பாதிப்புகள் வந்து நிவாரணம் பெறலாம். இது வந்து அவங்களுக்கு உடனடி நிவாரணமாக அமைந்து அந்த கருஞ்சீரக விதைகள் அந்த எண்ணெய் இருக்குங்க இல்லையா, ஸோ அது வந்து அவங்களுடைய பிரச்சனையை வந்து சரி பண்ணிடும். அந்த தலைவலி வந்து தீர்க்கப்படும். அது ஒற்றை தலைவலியாக இருந்தாலும் சரி அல்லது பொதுவாகவே தலைவலி பிரச்சனை இருந்தாலும் அது சரி பண்ணப்படும். எந்த விதமான மன அழுத்தம் பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படபடக்கக்கூடிய தன்மை எல்லாமே வந்து உங்களுக்கு கியூர் ஆகிடும். கருஞ்சீரகத்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு இன்னமும் நிறைய மருத்துவ நன்மைகள் ஏற்படும். இப்போ உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னா அது குணமே ஆகலை அப்படின்னா அன்றாடம் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் கருஞ்சீரகத்தை பயன்படுத்தும் போது அந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் கியூர் ஆகிடும். மூல நோய்க்கு கூட கருஞ்சீரகம் தீர்வளிக்கும். ஸோ அந்த மூலம் தொடர்பான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது கருஞ்சீரகத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இயற்கையான ஆற்றல் மூல நோய்களுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும். உடலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை எல்லாம் குறைத்து விடும். ஸோ அதனால நம்ம உடல் எடையும் குறைச்சிக்கலாம். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள் வந்து அதையும் நம்ம குறைச்சி கொண்டு இதய ஆரோக்கியம் நமக்கு மேம்படும். வயிற்று புண், அல்சர் இதெல்லாமே நமக்கு இருக்கு, அந்த குடல் புண்ணெல்லாம் இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கும் கருஞ்சீரக விதைகளை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இயற்கையாகவே நிவாரணம் கொடுத்து விரைவில் அந்த அல்சர், வயிற்றுப்புண் தொடர்பான பிரச்சனைகளை நமக்கு சரி பண்ணிடும். எனவே தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் கருஞ்சீரக விதைகளையும் கருஞ்சீரக எண்ணெயும் அளவோடு பயன்படுத்த பாருங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.